கிளாஸுக்கு போயிட்டு வந்த கலப்பில் நான் வாட்டுக்கு அப்படியே படுத்து தூங்கிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ நமக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது, அதை வேறு முடிக்கணுமே. நானும் ஃப்ரேம் எடுத்தேன், பார்த்தா ஒன்றுமே போடாமல் இருக்குது. சரி இனிமையாவது உட்காந்து போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஆள் வந்தாச்சு. வந்து போட்டு, அக்கா உங்கள் வீடியோ நான் போட்டேன் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, பார்க்கவும் இல்லை, என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணல. எனக்கு நான் சரியான கோவமாயிட்டு, இப்போ நீங்கள் ஒழுங்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டு பார்க்க சிரிச்சிட்டு இருக்காங்க. வீடியோவை பார்த்துட்டு, நல்லா போட்டிருக்கே வீடியோ, நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. இருந்தாலும் எனக்கு உங்கள் மேலே கோவம் அப்படின்னா, இந்த சிப்ஸு சாப்பிட்டு சமாதானம் ஆகு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. குப்பையை வேறு நாங்கள் வாட்டு கடைக்குள்ளே போட்டுட்டோமா. வள்ளியக்கா வந்துட்டு, என்ன இது எங்களுக்கு தெரியாமல் தின்னுட்டு கடைக்குள்ளே குப்பையை போட்டு வச்சுருக்கீங்க அப்படி சொல்லி விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா கூட மட்டும் ஜோயல் ஆனது மட்டும் இல்லாமல் எல்லாரு கூடயுமே ஜோயல் ஆகிட்டாங்க. உங்கள் கூடயுமே உங்கள் கேங்லேயும் இதே மாதிரி ஜோயலாக சுற்றுற ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த அக்கா த்ரெட்டிங் பண்ணணும்னு சொன்னதுனால அந்த கடைக்கு போயிட்டு பொம்மை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு இந்த அக்காவுக்கு த்ரெட்டிங் பண்ணுறது வீடியோ எடுத்தாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு த்ரெட்டிங் வேறு ரொம்ப நல்லா வந்துருந்துச்சா. அதனால் அந்த அக்காவோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு ரிவ்யூ வேறு கொடுத்தாங்க. வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட த்ரெட்டிங் ஐப்ரோஸ் ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரி இருக்குது. நான் ரொம்ப வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் மஞ்சு அக்கா. தேங்க்யூ. சரி ரிவ்யூ கொடுத்துட்டீங்க, வாங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அந்த அக்கா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு